ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 200 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். 175லேருந்து 200 கிராம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ வெல்லம் எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் தனித்தனியாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துருக்கேன். நான் மிக்சியில் போட்டு பொட்டுக்கடலையும் ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கேன், வெள்ளத்தையும் ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கூட லம்ஸ் இருக்கக்கூடாதுங்க, அதுக்காக தான் வெள்ளத்தையும் நான் மிக்சியில் போட்டு பிளண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பிளண்ட் பண்ணி வச்ச வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம். இது ஆர்கானிக் வெல்லம் தான், கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்கும், பார்த்தா கருப்பு கலரில் இருக்கும். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதுக்குனாக்கா அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் நான் கொஞ்சமாக சக்கரை போட்டு மிக்சியில் பிளண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அது நல்லா அரைப்படும் அப்படிங்கிறதுனால அப்படி பண்ணி வச்சுருக்கேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல், ஈரப்பதமே இல்லாத கரண்டி, ஈரப்பதம் இல்லாத பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம செய்கிற ஃபுட்டு ரொம்ப நாளைக்கு இருக்கும். பாருங்கள், நல்ல மணல் மாதிரி பண்ணிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு, 3லேருந்து 4 டீஸ்பூன் நெய் விட்டு முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் பாதாம் இல்லைன்னா பிரச்சனை இல்லைன்னா ஆப்ஷன் தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்கிறதுக்காக நான் பாதாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எப்பவும் சேர்க்குற மாதிரி முந்திரி, திராட்சை மட்டும் சேர்த்துக்கலாம். எதுவுமே இல்லாட்டி கூட வெறும் பொட்டுக்கடலை வெள்ளத்தை வச்சு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அது நல்ல ப்ரோட்டீன் இருக்கும் இந்த இதில். பாருங்கள், நல்லா நான் அதை செஞ்சு வச்ச மிக்சரை நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சோம் இல்லையா, பொட்டுக்கடலை வெல்லம் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த உருண்டையை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். இதில் நல்லா ஹை ப்ரோட்டீன் இருக்கும். பாருங்கள், இதில் நல்லா நான் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நெய் சேர்த்துக்கலாம். பிடிச்ச வரத்து வந்தாப்பில், ஈரப்பதம் வரத்து வந்தாப்பில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த பவுடரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஈரமாக இருக்கிறது, ஈரப்பதத்தோடு இருக்கிறது. பிறகு பிடிக்க வரணும் கையில் எடுத்தால் அந்தளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் ரொம்ப நெய் சேர்த்திங்கன்னா அந்த உருண்டை ரொம்ப சொதசோதனை ஆகிடும், பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் நீங்கள் நல்லா பாருங்கள், எடுத்து காமிக்கிற பாருங்கள், நல்லா பால் மாதிரி உருண்டையாக சேர்த்து பண்ணிருக்கு. நம்ம போட்ட அந்த முந்திரி, பாதாம்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க, முழுசாக போடாதீங்க. முழுசாக போட்டால் இந்த நேரத்தில் நம்ம கைக்கு எடுத்து அந்த உருண்டையை பிடிக்கும் போது நம்ம பிடிக்க முடியாது. அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். நான் பாரம்பரியமாக அரிசி வகைகள், சிறுதானியங்கள்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஊர் சாப்பாடை செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் இந்த மாதிரி உணவுகள்லாம் செஞ்சு பார்க்கணும். வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுத்து குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி சாப்பாடு பழக்கப்படுத்தணும். கடையில் விற்கிற ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காமல் இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமாக உணவு வகைகளை செய்யணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.